கல்லில் உருவாகும் தேரை முதல் கருவில் உருவாகும் சிசு வரை இந்த பிரபஞ்சத்திற்கு படியளக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதே அன்னாபிஷேகம். சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தால சந்திரன் நாளுக்கு நாள் பொலிவிழந்துகிட்டே போறாரு. இழந்த பொலிவை மீண்டும் மீட்கணும் அப்படின்றதுக்காக கைலாச வாசனான சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காரு. கருணை கடலான சிவபெருமான் அவரோட சாபத்தை போக்கி அந்த பிறையை எடுத்து தன்னோட தலையில சந்திர மௌலீஸ்வரரா காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுது புராண கதை. சந்திரன் தன்னோட தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகி 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் வானத்தில் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுது. முழு பொலிவுடன் அவர் தோன்றிய அந்த நாளே ஐப்பசி பௌர்ணமி. நவ கிரகங்களுள் ஒன்றான சந்திர பகவான், அவருக்கு உகந்த தானியம் அரிசி, அதை கொண்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் போது ஒவ்வொரு அன்னத்திலும் ஒவ்வொரு லிங்கமாக சிவபெருமான் தோன்றி மக்களுக்கு அருள்பாலிப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதனால தான் அன்னாபிஷேகம் அன்னைக்கு சிவபெருமானை தரிசிக்கும் போது கோடி லிங்க தரிசனம் பார்த்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.